Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சேரா ஓம் ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஆகிறங்காட்டி கோயம்புத்தூர்ல படிக்கிற காலத்திலயே இந்த ரேசரை பத்தி பேச்சு அந்த காலத்திலயே இந்த ரேசரை பத்தி பேச்சு வரும். ஜிடி நாயுடு என்னமோ ஒரு ரேசர் கண்டுபிடிக்கிறாராமா, அது இவ்வளவு மோட்டர் இருக்குமாமா. அப்பெல்லாம் மோட்டரைஸ்டு ரேசர் கிடையாது, ட்ரிம் பண்ற மாதிரி எதுவும் என்னமோ ஒரு ரேசராமா. அப்புறம் ஒரு பப்பாளி பழத்துக்கு ஊசி போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா. அப்படி கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு அவரே அதை அழைச்சிருக்காராமா அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு வரும். அந்த மாதிரி வந்து அப்ப இருந்து அந்த மியூசியம் இருக்குது. ஆனா நான் இப்ப ஷூட்டிங் கோயில் போய் பார்த்திருக்கேன் பாருங்க. நீங்க இப்ப கூட எந்த சர்ச் என்ஜின்ல தேடினாலும் வரும். இந்தியாவோட முதல் எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிச்சவர் ஜிடி நாயுடு. அதாவது இப்போ நீங்க ஏதாவது ஒன்று தயாரிக்கணும்னா கூட யூடியூப்ல போட்டீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வந்துடும். அதை வச்சு நீங்க ஒரு மெட்டீரியல் போய் வாங்கி பண்ணிடலாம். ஆனா ஆக்சஸே இல்லாத காலத்துல, ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இல்லவே இல்லாத காலத்துல எப்படி அவர் போய் பண்ணிருப்பாரு? நான் ஒன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணல அவரு. மக்களுக்கு என்ன தேவை? ஸோ இப்போ காசு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சார். காசு இல்லாதவங்களுக்கும் ஒரு லக்ஸுரி கிடைக்கணும். ஜிடி நாயுடுவோட மெயின் பாலிசியே அதுதான். இப்போ ஒரு ரேசர் வந்து யூஸ் பண்ணணும்னா அது அந்த காலத்தில் ரொம்ப பணக்காரங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மலிவு விலையில சாமானியனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டது ஜிடி நாயுடு தான். மாதவன் சார், துஷாரா சார் வந்து ஓடிட்டு வந்தார். பிரியாமணிக்கு லைட்டாக ஒரு ப்ராங்க்லாம் பண்ணார், பார்த்தோம் நாங்கள். துஷாரா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து அவங்கள மியூசியம்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ஜிடி நாயுடு மியூசியம் போகும்போது கூட கியூ மேனேஜர் இருந்துச்சா, அவங்க வந்து காரை ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்தாங்களாம். ஆனால் இந்த படத்தில் அந்த கார்லேயே ஏறி உட்கார்ந்தான்ப்பா, நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் ஏறி உட்கார்ந்தேன்னு ஒரு பெருமை. அந்த நான் ஒரு லிவர் மாதிரி வச்சிருந்தேன் இல்லையா, அதில் தான் எக்ஸலேட்டர் அதில் தான் இருக்குது, பிரேக்கும் அதில் தான் இருக்குது. அதில் கியர் எல்லாம் கிடையாது, கிடையாது. முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது, அவ்வளோதான். முன்னாடி தளத்தில் ஸ்பீடு போகும், பின்னாடி தளத்தில் ஸ்லோ ஆயிரும். இங்க ஒரு ஐட்டம் இருக்குல்ல, முன்னாடி பைப் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் ஸ்டீரிங். பிரியாமணிய பிராங்க் பண்றதுக்கா பண்ணி நான் விழுந்துட கூடாதுல்ல. அது 3 வீலர், 3 சக்கரங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது வீல் பெரிய பெரிய வீல். பொட்டேட்டோ பீலர், உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு ஜிடி நாயுடு ஒரு மெஷின் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து இதுல இருக்குது, அந்த கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க மியூசியமில். அது வந்து நம்மளுக்கு சீனாக இருக்குது, ஒரு மாண்டாஜில் அந்த சீன் காமிக்கிற மாதிரி. அது வாங்கிட்டு வெறும் ஆயில் போட்டோம், அவ்வளோதான். பொட்டேட்டோ உள்ளே போட்டு சுத்தம். எவ்வளோ வருஷம் அதை கண்டுபிடிச்சி பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஒரு பிசுறு இல்லாமல் பொட்டேட்டோ பீல் பண்ணிடுச்சு. சார் ஒரே நிமிஷம் சார். சார் கடைசியா ஸ்கூல்ல படிச்சது சார். ஜிடி நாயுடு அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி உங்க டீம் கிட்ட கேட்டேன். இது மாதிரி ஒரு 4 பக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்லயே. நம்ம எப்படின்னு ஆக்சுவலா 400 பக்கம் இருக்கு அவரை பத்தி. அதேதான். இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரே நாள்ல படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா தெளிவா அழகா எளிமையா ஆகஸ்ட் 7 அன்னைக்கு ஜிடி நாயுடு படம் தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். அதனால இதை ஓரமா வச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பர். ஸோ வந்து இப்போ சமீபத்தில் வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு பேன் இந்தியா படத்தில் இருக்கார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம், அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டிங் உள்ள வந்துட்டீங்க சார். அது ஹாப்பியா சார் உங்களுக்கு? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயத்த? நம்ம ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் நடித்தோம், படம் நிறையா வில்லனா பண்ணியாச்சு, ஹீரோவா பண்ணியாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு. பட் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பேன் இந்தியா படம்னா நம்ம இருக்கோம் மெயினாக. எனக்கு என்னமோ இந்த பேன் இண்டியா படம் அதில் நான் இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடே இல்லை. நம்ம கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா, அதை நான் என்ஜாய் பண்ணி நடிக்க முடியுதா, இந்த படம் நல்ல படமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான். அது வந்து ஒரு நல்ல படம் தான் பேன் இண்டியா படமா மாறி இருக்குது. அது எடுக்கும்போது இப்போதான் அது வந்து ஒரு கல்ட் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பேன் இண்டியா படங்க ஃபிலிம்ங்கிறது பாகுபலிக்கு அப்புறம் உருவானதா இல்லையா? அந்த டேர்மா வந்து அது எல்லாமே வந்து அது இப்போ ஜிடி நாயுடு எடுத்தீங்கன்னா இதை வந்து
இதுல பார்த்தா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா இங்கிலீஷ்ல டப் பண்ணாலும் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்பானிஷ்ல டப் பண்ணலாம், ரஷ்யன், ஜாப்பனீஸ் எதுல வேணாலும் டப் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு மேட்டர் உள்ள இருக்குது. அப்போ இதை வந்து பேன் இண்டியன் பிலிம்குள்ளேயே அடக்க முடியாது. சொல்லி ஒரு ஐடியா வருது, 4 லாங்குவேஜ் மட்டும் தான் போட்டிருக்கோம், அதையும் தாண்டி டப்பிங் போட்டு பரவாயில்ல லாஸ்ட் மினிட் ஏஐல போட்டு. ஏன்னா இதுக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்குது. அது காரணம் வந்து ஜிடி நாயுடு சார் தான், அவருடைய கேரக்டர் தான், அவருடைய இன்வென்ஷன் தான். அதான் இப்ப நீங்க அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா அவர் கோயம்புத்தூர்ல நம்ம வந்து முன்னாடி ஒரு மித்து இருக்கும், நம்ம வந்து பயங்கரமா படிச்சா ஒரு சயின்டிஸ்ட் ஆகலான்ட்டு. ஸோ தலைவர் வந்து அழகா வந்து 3rd வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு ஃபேசினேஷன், ஒரு இன்வென்ஷன் பண்ணும், அதுல பிசினஸ் பண்ணுன்றதுலேருந்து எங்கேயோ போய் அந்த காலத்துல வேர்ல்டு போய் வந்து அவர் பண்ணியிருக்காரு, ஒரு நாடு விட்டு நாடு போய். ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம படமும் அதை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி போகணும்னு சொல்லி விருப்பப்படுறோம் சார். ஏன்னா அதுக்கான ஒரு பிம்பமாக தான் தெரியுது ட்ரெய்லர் பார்க்குறப்போ. லைக் இது நாட் ஓன்லி நம்மளுடைய ஹோம் படம் மட்டும் கிடையாது, இது எங்கேயோ கொண்டு போய் சேர வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படைப்பாக தான் தெரியும். சார் சொன்ன மாதிரி அதுக்கான வித்து போட்டதே ஜிடி நாயுடு தான். அது ஏன்னா அவர் வந்துட்டு நான் ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணல. அவர் மக்களுக்கு என்ன தேவை, ஸோ இப்போ காசு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் சார், காசு இல்லாதவங்களுக்கும் ஒரு லக்ஸுரி கிடைக்கணும். ஜிடி நாயுடுவோட மெயின் பாலிசியே அதான். அதாவது ஒரு சாமானியனுக்கும் எல்லாமே, எல்லா சுகங்களும் கிடைக்கணும். ஒரு தனி மனுஷனா, நீ மனுஷனா பிறந்துட்டனால இந்த வாழ்க்கையில சந்தோஷமா தான்டா நீ வாழணும்னு சொல்லி ஒரு பாலிசியாவே வச்சிருந்தாரு. அது எப்படின்னா அவரோட ஒவ்வொரு ஈவெண்ட்லயும், அவரோட ஒவ்வொரு செய்கையிலையும் அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ரேசர் வந்து யூஸ் பண்ணணும்னா அது அந்த காலத்துல ரொம்ப பணக்காரங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது மலிவு விலையில சாமானியனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டது ஜிடி நாயுடு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அவரோட பல டைமென்ஷன்ஸை நீங்க இந்த படத்துல பார்க்க முடியும். அதனால இதுக்கு விதை போட்டவர் அவர் தான். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பண்றது வந்து புஷ்கர் காயத்ரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. கிருஷ்ணாவோட ஒரு லாங் டைம் ட்ரீம் அது இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு கிருஷ்ணா அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்காருன்றப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், விஷுவல்ஸ், மியூசிக்கு, காஸ்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இப்போ ட்ரெய்லர்லேயே எங்களால் வந்து அதை ஜஸ்டிஃபைங்காக பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ட்ரீம் இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, உங்கள் லாங் டைம் ட்ரீம் இப்போ வரப்போகுது. இதுக்காக கிருஷ்ணா போட்ட எஃபர்ட் சார். அதான் நம்ம வந்து எழுதிடுறோம், அப்புறம் எல்லா ஆக்டர்ஸும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ மேடி சார் மாதிரி, சத்யராஜ் சார் மாதிரி, ஜெயராம் சார் மாதிரி எல்லா பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், இல்லைன்னா பிரியாமணி மேம், துஷாரா மேம் எல்லாரும் ஓகே சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பாதி கடல் தாண்டின மாதிரி இருக்கு. அந்த ஃபீலிங்கோட நம்ம இப்போ பாருங்களேன், லக்கிலி நான் உங்க முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், கேமரால இருக்கேன். ஆனா என்னோட ஆர்ட் டைரக்டர் சிறில் குருவிலாவா இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஜிஷா ஷம்சுதீனா இருக்கட்டும், என்னோட மேக்கப் பர்சன் ரஞ்சித் அம்பாடி சார், நேஷனல் அவார்ட் வினர், இவங்க எல்லாரும், நான் நிறைய பேர் சொல்ல முடியாது, சித்தார்த்தோட பேரு, இவங்க எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்க டைம் இல்லை, அவங்க அடுத்தடுத்த படம் ஓடிட்டு இருக்காங்க. பட் ஐ வில் ஹாவ் டு டெல் தேர் நேம். இவங்க எல்லாரும் நம்ம பேர் எடுத்துக்கிறோமே தவிர இவங்க எல்லாம் இல்லைன்னா படம் இல்லை. அவங்க எல்லாம் ஒரு பில்லர் மாதிரி தூக்கி நிறுத்திருக்காங்க படத்துல தான் நான் சொல்லணும். அதனால the dream is all ours. நான் சந்தோஷமா awaiting. சூப்பர் சார். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களே ரேசர், அது சொல்றப்போ சின்னதா ஒன்று சொல்றப்போ எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றப்போ. ஸோ மேபி இந்த படத்தில் நடிக்க நீங்க நிறைய ஹிஸ்டரி ரீகலெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஜிடி நாயுடு சாருடைய இன்வென்ஷன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேப்பா இருந்தது சொல்லுங்க, ஏதாவது ஒரு இன்வென்ஷன். நான் கோயம்புத்தூர் ஆக்கிறங்காட்டி கோயம்புத்தூர்ல படிக்கிற காலத்திலேயே இந்த ரேசரை பத்தி பேச்சு வரும். அந்த காலத்திலேயே இந்த ரேசரை பத்தி பேச்சு வரும். ஜிடி நாயுடு என்னமோ ஒரு ரேசர் கண்டுபிடிக்கிறாராமா, அது இவ்வளவு மோட்டர் இருக்குமாமா. அப்பெல்லாம் மோட்டரைஸ்டு ரேசர் கிடையாது, அந்த ட்ரிம் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. என்னமோ ஒரு ரேசராமா. அப்புறம் ஒரு பப்பாளி பழத்துக்கு ஊசி போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா. பப்பாளி பழம் ரேசர் ரொம்ப பாப்புலர். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஒரு 55 இயர்ஸ்க்கு பிஃபோர், இல்ல அப்படி இவர் இப்படி கண்டுபிடிச்சாரு, அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவரே அதை அழைச்சிருக்காராமா அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு வரும். அந்த மாதிரி வந்து அப்ப இருந்து அந்த மியூசியம் இருக்குது. ஆனா நான் இப்ப ஷூட்டிங் போயிட்டு போய் பார்த்திருக்கேன் பாருங்க. அவருடைய கிராண்ட்சன் ராஜ்குமார் கூப்பிடு. ஆனா இவர் ஒர்க் பெரிய ஒர்க்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி வந்து ஸ்கிரிப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சினிமாவுக்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்டா பண்றது வந்து பெரிய கஷ்டம். ஆனா என்ன, இவர் பண்ண ஸ்கிரிப்ட்ல
ஒரு அதிபயங்கர மசாலா படம் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை விட இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற பியூட்டி. இது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு 2 விஷயம் காரணம். இவர் அவருடைய லைஃப் ஸ்டைலை ஸ்கிரிப்டா மாத்துறது ஜிடி நாயுடு சாரினுடைய கேரக்டரைசேஷன். அதனாலதான் எல்லா சீனுமே புது சீனா வந்து உட்கார்ந்து இருக்குது. பிளஸ் அவர் ஜிடி நாயுடைய ஃபேமிலி, அவங்க வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு எம்பரரா இன்னும் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால எல்லாத்தையும் ஃபீட் பண்ண முடிஞ்சது, இவர் நினைச்சதை எடுக்க முடிஞ்சது. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ அந்த டைம்ல நீங்க ஸ்கூல் படிச்சதுன்னு சொன்னதுனால இப்போ நமக்கு அந்த டைம்ல இருக்க தேச தலைவர்கள் இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்து ஸ்கூல் கெஸ்டா வருவாங்க, இல்லை நம்ம ரேண்டமா பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா சார்? சாரை பார்த்துருக்கீங்களா? ஜிடி நாயுடு இல்ல பார்த்த ஞாபகங்கள் எதுவும் இல்லை? பார்த்த ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த டைம்ல இந்த இதெல்லாம் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. பப்பாளி பழமும் ரேஸ்வரும் மட்டும் தான் கேள்விப்பட்டிருந்திருக்கீங்க. ஜிடி நாயுடு சார் இறந்தது எப்போ? 1974 தான். ஏன் சார் திடீர்னு? இல்ல நான் ஏன் இப்ப நீ கேட்டதுக்காக கேட்டேன். அவரை பார்த்திருக்க ஒரே ஊரு வாய்ப்புல ஒரே ஊரு 74ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிச்சிருக்கேன். அப்பதான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறேன். சத்யராஜ் வந்து ஒரே ஊரு ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு காஸ்டிங் ஈஸி ஆயிடுச்சு. 1945 லேட் 40ஸ்லயே அவரோட இன்வென்ஷன் வெளியில போறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு பிலாந்திரபி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மேபி இட் இஸ் டூ. ஆமா 45லயே வந்து சார் வந்து அவங்க ஜிடி நாயுடு அவங்க வெளியில போறது இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுலாம் குறைச்சிக்கிட்டாங்க அப்பயே அந்த டைம்லயே சார். அதுதான் அதனாலதான் மேபி உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காம பாத்துக்கலாம். இல்லைன்னா சார் கண்டிப்பா போய் கேட்டிருப்பாரு. கெஸ்டா மட்டும் வந்திருந்தாருன்னா சார் கண்டிப்பா முன்னாடி ரோவுக்கு போய் பப்பாளி பழம் பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இல்லதானே சார்? ஆமா சார் அதான் இப்ப நீங்க சொல்லுங்க சார், ரேசர் மாதிரி இன்னும் ஒரு இன்வென்ஷன் மேபி இல்ல என்னன்னா இன்வென்ஷன் மட்டும் இல்ல, நீங்க படத்துல ஏதோ ஒண்ணு வியப்பா அதான் நான் சொல்றேன். நீங்க படத்துல பார்க்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டர், நீங்க இப்ப கூட எந்த சர்ச் என்ஜின்ல தேடினாலும் வரும், இந்தியாவோட முதல் எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிச்சவர் ஜிடி நாயுடு. அதாவது இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு தயாரிக்கணும்னா கூட யூடியூப்ல போட்டீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வந்துடும். அதை வச்சு நீங்க ஒரு மெட்டீரியல் போய் வாங்கி பண்ணிடலாம். ஆனா ஆக்சஸே இல்லாத காலத்துல, ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இல்லவே இல்லாத காலத்துல எப்படி அவர் போய் பண்ணிருப்பாரு? அப்படி பண்ணணும்னா அந்த எளிய மக்களுக்கும் அது கிடைக்கணும்னு ஒரு ஆசையில மட்டும் ஒருத்தர் போய் பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளவு பேரை மீட் பண்ணிருக்கணும். எந்த மெட்டீரியல் வச்சு இந்தியால பண்ணா, இப்போ முதல்ல ஒரு ரெட் கேமரா வரும்போது ஒரு விஷயம் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேங்க. இங்க ஆப்ரேட் பண்ணும்போது நின்றுமா கேமரா? ஏன்னா அவங்க வந்து யுஎஸ்ஏவோட சீதோஷ்ணத்துக்கு தயாரிச்சிட்டாங்க டெம்பரேச்சருக்கு. இங்க இந்தியால இருக்கிற டெம்பரேச்சர்ல அது ஒர்க் ஆகல. ஏன்னா இங்க சூடு ஜாஸ்தி, நமக்கு ஒர்க் ஆகலன்னும் போது ஸோ அப்புறம் அவங்க இந்தியாவுக்காக தயாரிக்க வேண்டியது இருந்துச்சுன்ட்டு. அதே மாதிரி எந்த மெட்டீரியல் போட்டா இங்க ரஸ்ட் ஆகாது, இங்க ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சு ஒருத்தர் பண்ணிருக்காருன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸோ see that is the genius of GD Naidu I would say. அதான் இப்போ அந்த டைம்ல இத்தனைக்கும் அவர் வந்து 3rd அப்புறம் படிக்கல. அவர் வந்து நிறைய ஹோட்டல்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணி நிறைய இன்வென்ஷன் மேல வந்து அவருக்கு ஃபேசினேஷன் வந்து அதுக்கப்புறமா அதை கத்துக்கிட்டு பண்ணது வந்து அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஈஸி, நம்ம கூகுள்ல போட்டு பண்ணிடலாம் ஹவு டு மேக் அப்படின்னு போட்டு எக்ஸாக்ட்லி சொல்றேன். அந்த காலத்துல ஒருத்தர் அவ்வளவு பண்ண, இத்தனை 3வது படிக்காதவர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட ஜெர்மன்ஸ் கூட எல்லாம் பேசியிருக்காருன்னா அது வந்து நான் இதை பண்ணணும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் சார். அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு அவர் லைஃப் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ குறிப்பா இது வந்து எல்லா மென்க்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பைக் நம்ம வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பைக் பிடிச்சிருந்துருக்கும். ஸோ நீங்க கொடுத்த எஸ்ஏல படிச்சேன் நான் ஒரு இதில் வந்து இருந்துச்சு. அவர் வந்து வெயிட்டரா ஒர்க் பண்ணி 300 ரூபா சேர்த்து வச்சு அவர் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாரோ ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தருடைய பைக்கை பார்த்து அந்த பைக் நான் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வாங்கினாருன்னு. ஸோ உங்களோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் பைக் எப்போ? அந்த மாதிரி நான் வாங்கினது வந்து அந்த காலத்துல மொப்போட்ஸ் என்ன சொல்றது, மொப்போட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இப்போ 2 வீலர்லயே சின்ன விஷயம் அது டிவிஎஸ் 50 எல்லாம் இருக்குதுல்ல, அது இருக்குதா? இப்போ மோஃபான் ஒரு மொபைல் இருந்துச்சு சார், அந்த பால்காரங்களாம் எடுத்துட்டு வருவாங்களே பஜாஜ், அதுவா சார்? அது M80 பஜாஜ் M80. இது வந்து மொப்போட்ஸ்னு பேரு. அதுதான் வாங்குற ஃபர்ஸ்ட் 2 வீலர். ஆமாமா, அதெல்லாம் சிக்னல் விழுந்தோன்னா நம்மளும் கொஞ்சம் அமுக்கம்னா தான் இந்த ஸ்பீடை பிக்கப் ஆகும்.
இன்னும் வச்சிருக்கீங்களா சார்? இல்லைங்க, நான் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற சராசரி மனுஷனுக்கும் ஜிடி நாயுடுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம அப்பயே சிக்னலே வேலை செய்யல, அப்படியே போட்டுட்டு வேற வண்டி வாங்கிக்கலாம்னு போயிட்டீங்க. ஓகே, நீங்க சார் ஃபர்ஸ்ட் வாங்கின பைக்? அப்பாவோட வண்டி எடுத்து ஓட்டுனது தான். அவ்வளவுதான். ஆமா, அவரு அப்பாவுக்கு வந்து லேம்ப்ரெட்டா வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்து கவாசாக்கி வாங்கும்போது நான் இது ஓட்டினேன். அப்பா வந்துட்டு ஸ்பிளெண்டர் வாங்கும்போது நான் கவாசாக்கி ஓட்டினேன். ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா அவருக்கு கால் பண்ணிடலாம், அப்பா அடுத்து வேற என்ன வண்டி வாங்குறீங்க? இல்ல, நீ வாங்குப்பான்னு சொல்லி அவரை தூண்டிட்டு வாங்க வச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் சார். ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு காம்போவா இருக்கு. ஓகே சார். ஸோ பாருங்க, மென்ஸ் அபவுட் பைக்னா இந்த மாதிரி ஆயிடுவோம் நாங்கள். ஓகேவா. ஸோ இதில் வந்து இதுக்கு அடுத்தபடியே இதில் யூஸ் பண்ண ப்ராப்ஸ் எல்லாமே, ஸோ அவருடைய காரே நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதில் ஒவ்வொரு வெஹிக்கிளும் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு நேம் தெரில, லைக் ப்ரொமோஷனில் கூட மாதவன் சார், துஷாரா சார் வந்து ஓட்டிட்டு வந்தார், பிரியாமணிக்கு லைட்டாக ஒரு ப்ராங்க்லாம் பண்ணார், பார்த்தோம் நாங்கள். ஸோ அந்த வெஹிக்கிள் நேம்லாம் பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா அது பார்க்குறோம். இவங்க துஷாரா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து அவங்கள மியூசியம்லாம் கூட்டு போவாங்களாம் துஷாராவை. அப்போ வந்து டு நாட் டச்ன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுருவாங்கல்ல, அந்த மியூசியம் பொருள் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கியூ மேனேஜர் போட்டுருவாங்க. அதுக்கு மேலே நீங்க தாண்டவே கூடாது. அந்த மாதிரி ஜிடி நாயுடு மியூசியம் போகும்போது கூட கியூ மேனேஜர் இருந்துச்சா, அவங்க வந்து காரை ரொம்ப தூரத்துல இருந்து தான் பார்த்தாங்களாம். ஆனா இந்த படத்துல அந்த கார்லயே ஏறி உட்கார்ந்தான்ப்பா, நான் தூரக்கேந்து கார்ல ஏறி உட்கார்ந்தேன்னு ஒரு பெருமையா இருந்தது. ஸோ எங்களுக்குமே வந்து எங்கேயாவது ஆட்டோமொபைல் ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமொபைல் மேகசின்ல எல்லாம் பிரிண்ட்ல பார்த்த காரை வந்து நேர்ல பார்த்து, அதுவும் என்ன விஷயம்னா எங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எங்களுக்கு சிங் சவுண்ட் வேற, லைவ் சவுண்ட் வேறயா. அதனால அந்த காரோட என்ஜினோட சவுண்ட் வந்து ட்ரூவா இருக்கணும். அவங்க வந்து ஜிடி நாயுடு ஃபேமிலி வந்து அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால ஒரிஜினல் காரோட ஒரிஜினல் என்ஜினே இன்னும் வச்சிருக்காங்க. அன்னைக்கு நீங்க அந்த ஆடியோ லான்ச்ல பார்க்கும்போது கூட ஒரு வண்டி வந்து ஸ்டீம் என்ஜின்ல ஆப்ரேட் ஆச்சு. அந்த சவுண்டே டப் 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 டப்னு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பென்ஸா? அது சார் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பென்ஸ் கார் சார். அது இன்னொன்னு வந்துட்டு வெறும் ஸ்டீம் என்ஜின் சார். இந்த 3 வீலரா இருந்தது அது பென்ஸ் கார் சார். அது பென்ஸ், அது டைம்லர். அதுதான் நம்ம ஓட்டிட்டு வந்து அதான் நீங்க ஓட்டலாம் சார். அதான் சார் பிராங்க் பண்ணீங்க இடையில. பிரியாமணி பிராங்க் பண்ணல, இடையில திருப்பி விட்டீங்க, லைட்டா ஜெர்க் ஆயிட்டாங்க. இல்ல அதுதான் ஸ்டீரிங். ஓகே, அதுதான். ஓ, நீங்க நான் ஒரு லிவர் மாதிரி வச்சிருந்தேன் இல்லையா, அதில் தான் எக்ஸலேட்டர் அதில் தான் இருக்குது, பிரேக் அதில் தான் இருக்குது. அதுல கியர் எல்லாம் கிடையாது, கிடையாது. முன்னாடி போறது பின்னாடி வர்றது, அவ்வளவுதான். முன்னாடி தளத்துல ஸ்பீடு போகும், பின்னாடி தளத்துல ஸ்லோ ஆயிரும். இங்க ஒரு ஐட்டம் இருக்குல்ல, முன்னாடி பைப் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் ஸ்டீரிங். அதனால நான் வந்து பிராங்க் பண்ணவே இல்லை. வீடியோ பார்த்து லைட்டா அப்படி திருப்பி விட்டீங்க, ஜெர்க் ஆயிட்டாங்க. முதல்ல பிராங்க் பண்ணி பிரியாமணிய பிராங்க் பண்றதுக்காக பண்ணி நான் எழுந்துடக்கூடாதுல்ல. அது 3 வீலரு. 3 சக்கரங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது வீல் பெரிய பெரிய வீல். இப்போ ஆட்டோ 3 சக்கரம்னா ஆட்டோ வீல் எல்லாம் சின்னதா இருக்கும், இது பெரிய பெரிய வீல். அதனால அறியாமல் நடந்ததா தான் இருக்க மொழிய பிராங்க் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அப்பார்ட் ஃப்ரம் லைக் நம்ம ஒரு ஃபிலிம் மேக் பண்றோம்ன்றத தாண்டி அந்த வெஹிக்கிளும் நம்ம ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு போய் ஓட்டிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், அந்த செட் சார் எல்லாமே. ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம்னா எல்லாருமே இப்போ இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாரும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஃப்ரேமில் வந்து இப்போ இருக்கிற ஐஃபோன் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. ஸோ அதை தாண்டி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். மேபி அந்த மியூசியமில் கூட நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம், அவருடைய பிளேஸில் கூட போய் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது ஒரு விஷயம், மேபி அது செட்டோ இல்லை ஒரு இடமோ சார்? பார்த்து வியந்த விஷயம்ன்றதை விட we got access to touch whatever he made. ஜிடி நாயுடுவே பண்ணி தொட்டு பண்ண விஷயங்கள் எல்லாரையும் எங்களால தொட முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயம் ஒன்று நல்லா அவருக்கு, அது நம்ம சொல்லி ஆனோம். என்னன்னா, பொட்டேட்டோ பீலர், உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு ஜிடி நாயுடு ஒரு மெஷின் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து இதுல இருக்குதுங்க, அந்த கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க மியூசியம்ல. அது வந்து நம்மளுக்கு சீனா இருக்குது, ஒரு மாண்டாஜ்ல அந்த சீன் காமிக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சார் கிட்ட கேட்டேன், நீ போய் கேளு, நாங்களாம் கேட்க முடியாதுன்ட்டாங்க அவங்க. ஏன்னா எனக்கு அந்த பீலர் தான் வேணும்ட்டேன். ஏன்னா அதை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியாதுங்க. இப்போ பண்ண முடியும், ஆனால் இட்ஸ் டூ ஷார்ட் டைம், எங்களுக்கு அதை ரெப்ளிகேட் பண்ண வேண்டாம், அதே யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் ராஜ்குமார் சார் கிட்ட, அதாவது ஜிடி நாயுடோட கிராண்ட்சன் ஜிடி ராஜ்குமார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு அதை கொடுத்துட்டாங்க. அது வாங்கிட்டு வெறும் ஆயில் போட்டோம், அவ்வளோதான்.
பொட்டேட்டோ உள்ள போட்டு சுத்தம். எவ்வளோ வருஷம் அதை கண்டுபிடிச்சு பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒரு பிசுறு இல்லாம பொட்டேட்டோ பீல் பண்ணிருச்சு சார். ஆமா சார், மேடி சார் வந்து அது பண்ணும்போது இது நல்லா பண்ணிருக்கேன்னாரு சிறில் நம்ம ஆர்ட் டைரக்டர் கிட்ட. சார் நான் பண்ணல சார், ஒரிஜினல்னாரு. ஒரிஜினலா இப்படி பண்ணுதுன்றாரு சார். ஒரு பிசுறு இல்லை சார். இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு அது பண்ணி. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பாயிருச்சுங்க. அதாவது அவன் இது கேட்கறப்ப பயங்கரமா, ஏன்னா நான் ஆஃபர்ல ஒன்று வாங்கினேன் சார், நறுக்கிறப்ப கை அறுத்துக்கிட்டேன், இந்த விரல் கிட்ட அறுத்துக்கிட்டேன் சார். ஸோ இப்போ இது கேட்கறப்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அப்ப இருக்கிற படம் பாருங்களேன், நீங்க சொல்றீங்க அது என்ன சீன் சொல்லி. அதாவது கண்டுபிடிச்சது ஒரு பெரிய சாதனை, அதை பாதுகாத்து வச்சது ஒரு சாதனை, அதை மெயின்டைன் பண்றது அதை விட பெரிய சாதனை இல்லையா? எல்லாமே படு ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அதுல பியூட்டி. ஸோ அதானி வந்து லைக் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்ல வந்து இப்போ ஜெயராம் சார் இருக்காரு, மாதவன் சார் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கெட்டப் பார்க்கணும்னு தோணும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் வரப்போ. ஓகே கெட்டப் என்ன, ஏன்னா சார் வந்து படத்துக்கு கூட ஒரு டைலாக் மாடுலேஷன் மாற்றுவார், அவரோட பாடி லாங்குவேஜ் செம்மையாக இருக்கும். இதில் அவர் வந்து வில்லனா இல்லை ஒரு காமெடி பண்ணுவாரா, இல்லை வந்து அவர் என்ன மாதிரி கேரக்டர், இவரோட ட்ரேட்மார்க் மாதிரி கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பார்க்குறப்ப நான் யோசிப்போம், இதில் உங்களோட கேரக்டர் பார்க்குறப்போ எங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ஒரு சிலது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு சார். இந்த வக்கீலாம் ஒன்று பண்ணியிருப்பீங்களே சார், வீல் சேர்ல வந்து புரிஞ்சுருத்தோ அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு லேட்டாக ஞாபகம் வந்தது. மேபி அதனுடைய சிமிலாரிட்டிஸ் ஏதாவது எங்களுக்கு இருக்குமா? இதில் எப்படி நீங்கள் இதில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறது, எல்லா ஊர் ஸ்லாங்குமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லாங் ஓவராக இருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஓவராக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் கோயம்புத்தூர்காரனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அத்துப்படி. அதனால வந்து இவர்கிட்ட பேசி காட்டி இவரே ஒண்ணு கேட்டாரு சார், அது என்ன சார் அப்படி அவங்க கிடக்குற என்ன சார். முதல்ல திருவாத்தான் சொல்லிட்டீங்க சார், அப்புறம் பெப்பலத்தான் சொன்னீங்க. ஆமா, அதுதான் என்ன அவங்க கிடக்குற என்ன என்ன டைலாக் இல்ல சார், அந்த பெப்பலத்தானுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அந்த பெப்பலத்தானுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா சார் ஷார்ட் முடிச்சேன் சார் பெப்பலத்தான் சார் சுருக்கமா சொன்ன லூசுன்னு அர்த்தம் சார். சார் திருவாத்தான் எனக்கு தெரியும் சார் அப்படின்னாரு. அதான் சார் அது நம்ம ஊர்ல இது திருவாத்தானா இன்னும் கொஞ்சம் ஓவர் கோயம்புத்தூர் ஸ்லாங் போனா அவன் ஒரு பெப்பலத்தானுங்க அப்படின்னா அவன் ஒன்றும் தெரியாதவன், அப்படி விஷயம் தெரியாதவன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த படத்துல? நீங்க இல்ல ரொம்ப யூஸ் பண்ண பாருங்க, பெப்பலத்தானுங்கிறது இவருக்கே தெரியாது, அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க படம் பாக்குற ஆடியன்ஸ் நாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம் சார். இந்த மாதிரி அது டிக்ஷனரியிலே இருக்கும். கூகுள் பண்ணி பெப்பலத்தான் வாட் இஸ் தி மீனிங் ஃபார் பெப்பலத்தான்னா கூகுள் வந்து போடா அப்படிங்க. எனக்கு நீங்க சொன்ன ஒரு வேர்டு ஃபேமஸ் ஆன மாதிரி இதுவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா. நீங்க தகடா இருக்கட்டும், டைம் அப்பா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இப்ப வந்து இந்த பெப்பலத்தான் வந்து இனிமே பெப்பலத்தான் நம்ம சில கவுண்ட் பண்ணி என்ன சொன்ன வார்த்தையெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்ல. நாளைக்கு படமா கூட டைட்டில் வரலாம் சார். இது ஆமாங்க, பெப்பலத்தான் போய் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கேன். ஐடியா கொடுத்துட்டேன், நான் வச்சுக்கலாம். ஓகே சார். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ சமீபத்தில் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லேமான ஒரு ஆடியன்ஸ் யோசிக்கிறப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், பார்த்தா திடீர்னு ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்துருவாங்க. பட் அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு உள்ள வரப்போ தான் தெரியும், சாரி நாட் அலோட், இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிமா. நம்மளும் யோசிப்போம் அப்படியே அப்படி. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் பேர் டிசப்பாயிண்ட் ஆகி போவாங்க, நமக்கு பிடிச்ச ஹீரோட படம் வந்திருக்கு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி. நம்ம படம் எப்படி சார்? ஃபுல்லா குடும்பங்கள் கொண்டாடும் படமா இருக்கும். வந்து குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். எங்க கேமராமேன் சொன்னாரு, 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மஸ்ட் வாட்ச் இந்த படம். அப்படிதான் ஆக்சுவலா நான் இதை நம்புறேன். தட் இஸ் இஸ் பிலீஃப்னு சொன்னாரு. அது ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயத்த பண்றதே நம்ம பெரிய மேட்டரா பேசிக்கிறோம். ஆனா இவ்வளோ விஷயத்த ஜிடி நாயுடு வந்து அந்த வாழ்ந்த 81 வருஷத்துல வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன், பட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். ஜிடி நாயுடு எல்லாத்துலயும் மாஸ்டரி பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஜெர்மனி போயிட்டு ஹோமியோபதி ஸ்ட்ராங்கா இருக்கிற லேண்ட்ல போய் சித்தா மெடிசனை பத்தி ஒருத்தரால ஸ்பீச் கொடுக்க முடியாது. ஜெர்மன்ஸ் வந்து மஞ்சளோட இதை வந்து மகத்துவத்தை இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்றாங்கன்றதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இவர் வந்து ஜிடி நாயுடு. ஸோ அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஆட்டோமொபைல்ல அவ்வளோ பெரிய வல்லமை படைச்சவங்க. ஸோ இதெல்லாம் போய் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஐ மீன் ஓகே. ஸோ அது வந்து கண்டிப்பா டு ஆல் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் தேர் கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து போட்டே காட்டலாம்.
ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எனக்கு தெரியும் காந்தி படம் வந்து அப்படி எல்லா ஸ்கூலுக்கு ரிச்சர்ட் ஆட்டன்பரோ டைரக்ட் பண்ண காந்தி பென் கிங்ஸ்லி ஆக்ட் பண்ண படம். அது மாதிரி இதை போட்டு காட்டணும். ஆமாங்க. ஆமா, இன்னொன்னு என்ன தெரியுமா சார், இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க, 60 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஆபீஸ்ல வேலை பண்றாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு மேல எனக்கு என்ன லைஃப் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க 75 வயசுல ஒருத்தர் என்னெல்லாம் ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு லைஃப் இன்ஸ்பிரேஷன் சார் அவரு. இப்போ சாரே வந்து இந்த வயசுல வென் ஹி இஸ் ஆக்டிங்ல, நான் வந்து நிஜமா ஷூட்ல சத்யராஜ் சார் பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ இல்ல நடந்து அவர் உள்ள வரும்போது இல்லை என்னப்பா இது இந்த வயசுல இப்படி ஒருத்தர் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகுது இல்ல. அந்த இவரோட ரெகுலரான இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு டயத்துக்கு எந்திரிக்கணும், பாதி பிரச்சனை தீந்துரும்னாரு. நானும் முயற்சி பண்ணேன் ஒரு 2 நாள் எந்திரிக்கிறது இல்ல சார், டயத்துக்கு கிளம்பணும், டயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கும், அவ்வளவுதான். பாருங்க அதுவே நம்மளால பண்ண முடியல. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சா கரெக்டா பல் விளக்கி இது போய் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம கிளம்புறதுக்கு டைம் சரியா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களா, அதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போலாம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ரெகுலரா பண்றாரு. எப்படி சார் நான் கேட்பேன் சார், எப்படி சார் அந்த சீக்ரெட் சொல்லுங்க சார், நீங்க எப்படி சார் டிசிப்ளினா ஒரு செட் ஆஃப் காலையில ஒரு சின்ன ஷூட்டிங் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து நான் இப்ப புதுசா நான் தான் இதுல ஜிடி நாயுடு புதுசா என்னன்னா நம்ம வாழ்க்கையும் எக்ஸசைஸையும் தனியா நான் பிரிக்கிறதே இல்லை, எக்ஸசைஸே தான் வாழ்க்கை அப்படின்னு வச்சு கேரவான்ல இப்போ சார் வந்து சார் உங்களுக்கு ஷார்ட் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார், நீங்க கேரவான்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா தூக்கம் வந்தா தூங்குறது வேற, இல்லாட்டி வந்து கேரவான்குள்ளேயே நடந்துட்டு இருப்பேன். கேரவான்குள்ளேயே நடந்துட்டு இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து வால் புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்க பெரிய சல்மான் கான் மாதிரி நம்ம சூர்யா மாதிரி விக்ரம் வரையில ஆயிட முடியாது. ஆனா ஒரு ஃபிட்னஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த அப்பர் பாடிக்கு வந்து நீங்க வால் புஷ்அப்ஸ்னு ஒண்ணு இருக்குது, அது பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க வந்து நின்ன இடத்துலயே இந்த காஃப் ரைஸ் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம். இதை வந்து நீங்க லைஃப்ல ரொட்டீன் ஆக்கிட்டீங்கன்னா இப்பதான் யாரோ வந்து ஒரு மீட்டிங்ல இதை பண்ணணும்னா இவனுக்கு என்ன ஸ்டேஜ் மேனேஜர்ல சத்தி காலாட்டிட்டு உட்காந்துருக்கிறான். நான் சரி ரொம்ப நேரம் நடக்கும் ஃபங்க்ஷன், நம்ம இதுக்கு பேர் சோலாஸ் புஷ்அப்ஸ் பேரு. இந்த கெண்ட காஃப் மசிலுக்கு நல்ல ஒர்க் அவுட், அது ரொம்ப நாள். சரி இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு அவமரியாதை அவன் நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் இன்டர்வியூல நான் வந்து இப்படி தம்பிள்ஸ் எடுத்துட்டே கேட்க போறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு எக்யூப்மெண்ட் இல்லாம செய்யறது விஷயம், எஸ்பெஷலி வாக்கிங்கு, இந்த மாதிரி காஃப் ரைஸு, ஒரு 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 10-20 தடவை சிட்டப்ஸ், உட்கார்ந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கிறது. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இது வந்து எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி உங்க மென்டல் ஹெல்த் எப்படி சார் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க? நான் ஒரு பெரிய அரிஸ்டா இருக்குனால ரொம்ப கிளியர் மைண்ட். ஓகே, அவ்வளவுதான். அதான் ஒன் சீக்ரெட். அவ்வளவுதான். அப்ப பார்த்தா அதே சத்யராஜ் எந்த குழப்பமும் கிடையாது. ஃபுல்லா அதே சிரிப்பு, அதே லொல்லு. யாரு நம்ம கிட்ட வந்து எதையாச்சும் சொல்லி எல்லாம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றதெல்லாம் நடக்காது. நம்ம கிட்ட புதன் 7 நாளைக்கு ஒருக்க ஓசியில் கிடைக்கும், பொன் தான் கிடைக்காது, கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி போய் பார்க்கலாம் சார். ஏன்னா நீங்க விஜய் சாரோட நண்பன்ல வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரா பண்ணிருப்பீங்க. ஜிடிஎன் பத்தி பேசுங்க சார். இல்ல சார், அது எதுக்காக சொல்ல வரேன்னு கேளுங்க சார். அதுலேயே நீங்க வந்து ஒன் ஆஃப் ஒரு ஜிடி நாயுடு கேரக்டரோட ஒரு ஷேடா தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட ஒரு ஹெச்ஓடியா இருப்பீங்க. அதுலயுமே நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கும். அந்த கேரக்டர் நிறைய ரிஜெக்ட் பண்ணாது. ஸோ அதுல வந்து அவர் விஜய் சாரோட டைலாக் ஒன்று வரும், என்ன இன்ஜினியரிங்னு கேட்கறப்போ எது வந்து ஒரு சக மனுஷனுக்கு வந்து அதை கம்ஃபர்ட் பண்ணுதோ அது இன்ஜினியர். இப்போ நமக்கு வந்து வேர்க்குது, இந்த ஃபேன் ஓடுனுச்சுன்னா அது வந்து இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இவர் தான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு வெயிட்டான ஒரு பயங்கரமான ஆளா அந்த ஒரு ஸ்பேஸ் பென் எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட அந்த ஷேட் மாதிரி தான் ஸ்பேஸ் பென்னா. ஆமா. ஸோ அந்த ஷேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இன்னொரு இன்ஜினியரிங் படம். ஸோ இதுலயும் ஒன் ஆஃப் ஒரு கேரக்டர் பண்றப்போ எதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியுது சார்? நம்ம வந்து டெய்லி வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட் பண்ற ஒரு விஷயம் இது. இன்ஜினியரிங் பத்தின படங்கிறத விட ஒரு மகத்தான மனிதனை பற்றிய படம். அந்த படத்துக்குள்ள நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு கேரக்டரா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சந்தோஷம். செகண்ட் சந்தோஷம், அந்த கேரக்டர்ல ஆக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. ஒவ்வொரு சீனும் நீங்க பாருங்க, படம் பாருங்க. அது 2வது சந்தோஷம். ஒன்னும் ஒரு படத்தில் நம்ம இருக்கிறது முக்கியம் இல்ல, அதுல ஆக்ட் பண்றதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு. 3வது வந்து
ஒரு கிட்டத்தட்ட 48 வருஷமா ஒரு 250 படத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்கணும். நம்மளுக்கு என்னையா இனிமே புதுசா கெட்ட போட்டு கழிக்க போறோம் அப்படின்ட்டு இருக்கல, இன்னும் புதுசா இருக்குதுடா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதுல ராமையா பிள்ளைங்கிற கேரக்டர் இல்ல, இது வரைக்கும் நீ போடாத ஒரு கெட்டப்பு, இது வரைக்கும் நீ பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லாட்டி லதாஜிக்கே போ ஷூட்டிங்க என்ன சார், ஹீரோவோட அப்பா சார், ஹீரோயினோட அப்பா சார், என்ன பண்றாரு அப்பா, லவ்வுக்கு குறுக்க நிக்கிறாரு, இவனுங்களுக்கு வேற குழப்பம் இல்லடா. அப்புறம் கடைசியில் சேர்த்து வைக்கிறீங்க சார், சரி தொலைஞ்சு போகுது, சரி கரெக்டா போனை மட்டும் பாட்டு ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் வந்துருச்சாடா, சரி வந்துருச்சு போலாம், சோ அந்த கேரக்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்படி இல்லாம இந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரி கேரக்டர், எக்ஸ்ட்ரானரி ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் கேரக்டர். அது படத்துக்கு கூட இதையே சொல்றோம்னு சொல்ல நினைக்க வேண்டாம். இல்ல சில சமயத்துல அப்படி வந்துடும். ஏன்னா போன மாசத்துல ஜாருகைசி இன்டர்வியூ நடந்தது, அதுவும் அப்படித்தான். படம் ஓடுது ஓடலங்கிறது வேற விஷயம். அது மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த, நீ பாருங்க படம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு மட்டும் இல்ல ஜெயராம் சார்ல எத்தனை நூத்துக்கணக்கான நீங்களே அட்ரஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர் கேரக்டர். அப்புறம் அவரெல்லாம் ஒரு என்ன நடிப்பு அரக்கன் சொல்ல, பேருப்பட்ட ஆர்டிஸ்டுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கொடுக்கப்பட்ட நேரத்தில் அழகாக படத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ ஆகஸ்ட் 7th வேர்ல்டு வைட் ஜிடி நாயோட படம் ரிலீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம போய் பாருங்க, பசங்களை எல்லாரும் கூட்டிட்டு போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சேரா ஓம் ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை, கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.